தமிழ்நாட்டில் நான் சொன்னேன்ல 1232 நாட்கள் ஆகிறது உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி. அதன் பிறகு அவங்க அழுத்தம் கொடுத்து 8 மாதத்திற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தை உருவாக்குகிறார்கள், அமைக்கிறார்கள். புதுதாக பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனை புதுசா அமைக்கிறாங்க 8 மாதத்திற்கு பிறகு. அமைச்சிட்டு அதன் பிறகு 2 மாதத்திற்கு பிறகுதான் ஜிஓ ஒன்று வழங்குகிறார்கள். அந்த ஜிஓல என்ன போடுறாங்கன்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதுல பாராகிராஃப் 68 73 இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க தடை இல்லை, தரவுகளை சேகரித்து கொடுங்கள் என்று சொன்ன அந்த 2 பாராகிராஃபை சொல்லி இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைத்து, இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 3 மாதத்திலே பரிந்துரை செய்ய வேண்டும் என்று ஆணையிடுகிறார்கள், அரசாணையிடுகிறார்கள். ஆனால் 3 மாதத்தை நாங்க ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருந்தோம். என்னப்பா 3 மாதத்துல வந்துரும்பா, எப்படியாவது வந்துடும், இந்த அட்மிஷனுக்குள்ள வந்துடும், எங்களுக்கெல்லாம் ஒரு அப்படியே ஒரு ஆதம். அந்த ஆண்டு எப்படியாவது எம்பிபிஎஸ் எப்படியாவது ஜூன் ஜூலைல வந்துடும், பிஜி எப்படியாவது அக்டோபர் நவம்பர் செப்டம்பர் மாதத்தில் வந்துடும், எப்படியாவது எம்பிபிஎஸ் வந்துடலாம், இந்த பிள்ளைங்க அந்த வருஷமே கிடைச்சிடும் நம்பிக்கையில் இருந்தோம். உடனே என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதத்திற்கு வரல, இன்னொரு 3 மாதம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கேட்டோம், சட்டமன்ற அந்த காலம் இந்த முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அடுத்தது அக்டோபர் நவம்பர் மாதம் தான் வரும்னு சொன்னப்போ முதலமைச்சர் சொன்னார், ஏன் ஒரு ஸ்பெஷல் செஷன் வைக்கலாமேன்னு சொன்னார். இவ்வளோ சொன்ன முதலமைச்சர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு மாறி போயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல எங்களுக்கு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல என்ன. ஆனால் இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் நான் கேட்கிறேன், என்னையா பண்றீங்க நீங்க? தமிழ்நாடு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய சேர்மன் யார் தெரியுமா? முன்னாள் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன். அதுல உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 8 9 10 பேர் இருக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள் யார் தெரியுமா? முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ், முன்னாள் அரசு அதிகாரிகள், எல்லாமே படிச்சவங்க, விவரமானவங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க, சட்டம் தெரிஞ்சவங்க எல்லாம். ஆனால் இவ்வளோ இருந்தும் ஒரு ஆணையத்தினுடைய வேலையை கொடுத்தோம், அந்த வேலையை அவங்க செய்யல. ஏன் செய்யல? செய்ய உடல. அவர் யாருங்க? முன்னாள் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி. அவருக்கு யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 மாதங்கள் ஆகிறது. அவங்களுக்கு வேலையை கொடுத்து 30 மாதங்கள் ஆகிறது. 3 மாசம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க, அப்புறம் இன்னொரு 3 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு 6 மாசம் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் ஒரு 6 மாசம், அப்புறம் ஒரு 6 மாசம். அவங்க காலக்கெடு காலம் வந்து 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளே 2.5 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 5 மாதம் தான் இருக்கு. நவம்பர் மாதத்துக்குள்ள அந்த ஆணையத்துடைய காலம் முடிஞ்சிடுச்சு. ஆனா இப்ப என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு இன்னும் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொன்ன பிறகு தமிழ்நாடு அரசு 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்கு. இன்னும் இருக்கிறதே ஒரு 5 மாசம் தான் இருக்க போறாங்க. ஆனா தமிழக அரசு இன்னும் 1 ஆண்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து, இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. நான் கேட்கிறேன், 30 மாதங்களாக இந்த ஆணையம் என்ன செஞ்சாங்க? இப்போ கர்நாடகா எடுத்துங்க, கர்நாடகாவிலையும் ஒரு ஆணையத்தை அமைத்தார்கள். அங்க ஒரு ஆணையத்தை கடந்த இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள். எதுக்கு அமைச்சாங்கன்னா, கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கர்நாடகாவிலே அங்கே நீங்கள் பட்டியலின மக்களுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினார்கள். அந்த தீர்ப்பு வழங்கிய பிறகு அங்கே கர்நாடக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்தது, நாக மோகன்தாஸ் அதாவது அங்கேயும் கர்நாடகா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் நாக மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? பிப்ரவரி மாதம் அந்த ஆணையத்தை அமைத்தார்கள் கர்நாடகாவில். 35 நாள்ல, எவ்வளவு நாள்ல? 35 நாள்ல கர்நாடகாவில் ஒரு இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். இடைக்கால பரிந்துரை என்ன கொடுத்தாங்கன்னா, கர்நாடகாவில் அங்கே சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்த வேண்டும் என்று இடைக்கால ஒரு பரிந்துரை கொடுத்தார்கள். எவ்வளவு? 35 நாள்ல. இங்க 30 மாதங்கள் ஆகியும் தமிழ்நாட்டில் உள்ள பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒரு பரிந்துரை கூட கொடுக்கல. இடைக்காலமோ எந்த காலமோ பரிந்துரை கொடுக்கல. அங்க கர்நாடகாவில் 35 நாள்ல கொடுத்து, அதன் பிறகு 2 மாதத்திற்குள் கர்நாடகாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து, அங்கே கர்நாடக அரசு பட்டியலின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்து அங்கே பரிந்துரைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றார்கள். அதுதானே உண்மையான சமூக நீதி.